வணக்கம் நண்பர்களை. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஜெயராணியின் கம்பெனியை நம்ம ஜனகம்மா திறந்து வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தமிழ் சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஜனகம்மா தெரியாது உன்னை கசினாவை அம்மாவை தான் நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கம்பெனியை திறந்து வைக்கிறாங்க. ஆனால் கூட்டிய சீக்கிரம் உண்மையை தெரிய வைப்போமா அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க நம்ம ஜெயராணி கிட்ட. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம தமிழ் ஜனகம்மாட்ட பேசுகிறாங்க. இந்த பாருங்கம்மா, எங்கள் அம்மாவின் கம்பெனியை நீங்கள் தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னார். உங்கள் அம்மா இந்த வயசுலேயும் சும்மா இருக்கக்கூடாது, தொழிலை ஒன்றை மாதிரியே சுறுசுறுப்பாக தொழில் பண்ணணும் அப்படின்னு தனக்கு தெரிஞ்சதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. இதுவே பெரிய விஷயம் தமிழ் அப்படின்னு சொன்னேன்னு. நீங்கள் தாம்மா எங்கள் அம்மாவுக்கெல்லாம் மாதிரி நீங்கள் தான் இதை திறந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னேன்னு தாராளமாக செய்யலாம். ஆனால் ஜனகம்மா, நீங்கள் ஏன் உங்கள் பொண்ணை மன்னிச்சு ஏற்றுக்கிடக்கூடாது அப்படின்னு கேட்க நேரம், என் பொண்ணை நான் ஏன் ஏற்றுக்கிடலை, அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிறேன், அவள் பேரில் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அவள் புருஷனை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு என் கூட வர சொன்னேன். அவள் புருஷனை தூக்கி எரியலை முடியலை அவளால். அப்போ எனக்கு அவள் பொண்ணு இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நம்ம ஜனகம்மா சொல்ல நேரம், என்னம்மா சொல்கிறீங்க, ஒருவேளை அவங்க புருஷன் தப்பே செய்யாமல் இருக்கலாம்ல, அப்படி இருக்க நேரம் அவங்க எதுக்காக அவங்கள தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்ல நேரம், எனக்கு உண்மையிலே தெரியும் அவன் தப்பு பண்ணியிருக்கான். அந்த செல்வரத்தனும் தப்பு பண்ணவன், அதுதான் அவன் நல்லவன் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும் தமிழே. இந்த விஷயத்தில் நீ அந்த குடும்பத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணால் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு உள்ள உறவு பிளவு ஏற்படும் அப்படின்னு ஜனகம்மா ஓன் பண்ணுறாங்க. சரிம்மா, நான் இனி அதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழோட அம்மா ஒரு கம்பெனி திறக்கிறாங்க, அதை திறந்து வைக்க போனோம் அப்படின்னு நம்ம ஜனகம்மா தயாராகி வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாவுக்கு கடுமையான கோபம். போயும் இந்த வீட்டில் என்னென்ன நடக்கும்னு தெரியலை, இந்த வீட்டுக்கு வந்தவங்க கூட கம்பெனியை தொடங்க அளவு ஆயிட்டாங்க அப்படின்னு கோபத்தில் மீனா இருக்கிறாங்கங்க.